அறிவு தெளிவு தான். இந்த அறிவு தெளிவு திருப்பி எங்கேயோ இல்லை, உலகத்தையும் நல்லா பார்க்கணும். நம்முடைய அறிவுன்னு சொல்லப்படுற இந்த புத்தி உணர்ச்சிகளை மாத்தி 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 புடம் போட்டு இப்படின்னு வந்துட்டு இருக்கிற விதத்தையும் தீர பார்க்கணும், கமெண்ட்லெஸ்ஸா பார்க்கணும். இட் இஸ் நாட் டு டிரைவ் த புத்தி ஆர் இன்டெலெக்ட் டு எ சர்டன் எண்ட் பாயிண்ட் ஆர் டு ஆக்டிவேட் டுவர்ட்ஸ் சர்டன் ஆஸ்பிரேஷன். புரியுதா? அதை நோக்கி கிடையாது, பார்க்கணும், அவ்வளவுதான். பார்க்கறது தான் முக்கியம். அதை போய் அடையறதுக்கு பார்க்கிற, இதை தவிர்க்கிறதுக்கு பார்க்கிற, இந்த சௌகரியத்துக்கு பார்க்கிற, இதெல்லாமே கிடையாது. பார்க்கிற 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 அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் ஆன்மீகத்துல. அதாவது ஆன்ம விசாரத்துல முக்கியமான பாயிண்ட் அது. நீ என்ன கூப்பிட்ட? துவாரகாபுரி வாசினேன்னு கூப்பிட்டேன். நான் ஆக்சுவலா வந்தாச்சு, போயிட்டேன். நான் துவாரகாபுரி வாசியாச்சே, அது வெண்டாட்டு துவாரகா. அப்புறமா என்ன கூப்பிட்டேன்? கடைசியாதான் என் ஹிருதயத்துல ரசிக்கிறவனே நீ ஒத்தந்தானே, வேற எவனுமே கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் விட்ட நீ. அத்தனை சமூகம், இது பெரிய சமுதாயம். மகாபாரதத்துல நடந்த அந்த சபை, திருதராஷ்டிரனுடைய சபை, துரியோதனோட சபைன்றது இந்த உலகத்தை காமிக்கிற ஒரு செட்டு. இந்த உலகம் அப்படிதான் இருந்திருக்காட்டி எனி கிவன் பாயிண்ட் எல்லாருமே திரௌபதிகள், எல்லாருமே ஆணெல்லாம் ஆணுன்றது ஒண்ணுமே கிடையாது. புத்தியில எங்க ஆணு சொல்லுங்க? எந்த புத்தியில என்ன ஆணு? ஆணெல்லாம் மேல ஏத்தின்ற எழுச்சிகள். ஆணாகட்டும் பெண்ணுன்றது அதேதான். ஒரு ஆணே தாய்மையை கூட ஃபீல் பண்ணலாம், பிசிக்கலா பெற்று கொடுக்க முடியாதே தவிர ஆணே கூட ஃபீல் பண்ணலாம் முழுமையா. எல்லாம் மனோபாவத்துல எல்லாம் இருக்கு, எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன? இந்த அறிவு எப்படி பண்படுறதோ அந்த அளவுக்கு அது என்ன வேணா உருமாறும், எதை வேணா தாங்கும். அதுக்கு வானமே இல்லை. அந்த அறிவு தீட்சியத்துக்கு நுட்பத்துக்கு வானமே இல்லை. அப்படி கூப்பிட்டு அதனால நான் அங்க போனேன். நீ எப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஹிருதயத்துல வசிப்பவனே, உன்னை தவிர என்னுடைய இந்த இதை உணர்ந்தவா யாரும் இல்லை, நீ எங்கேயுமே, நீ அங்க இல்லை எங்க இல்லை, இங்க இருக்க, எனக்கு பண்ணுவியா மாட்டியா, நீ அப்பதான் கதறின. இன்ஸ்டன்ட், அந்த மொமெண்ட். அந்த மாதிரி அந்த அற்புதங்கள்லாம் நம்ம வெளியில நடக்கிறது ஏதோ தேவர்களாகவோ இல்லாட்டி அசரீரியாகவோ சரீரமற்ற நிலைகள்ல இருந்து எங்கெந்தோ அற்புதங்கள் நடக்கிறது. இதெல்லாமுமே நம்ம புத்தி போட்ட குழப்பங்கள். அதுக்கு தெளிவு இல்லை. அதுக்கு தன்னையே ஒரு இன்ஃபீரியரா எடை போட்டு இருக்கு. எப்பவும் அப்படிதான், எதுவும் கிடைக்காதுங்க, எதுவும் நடக்காது, நினைச்சது நடக்காது அப்படின்னு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 99.9999% தன்மையிலே இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா என்னன்னு புரியல, அதுக்கு வேண்டிய பணிவு இல்லை, அன்பு இல்லை. அன்புன்னா என்ன? தன்னை தான்றது ஏதோ என்னமோ உள்ள புத்தி ரூபமா ஓயாம வெளில வந்துட்டு இருக்கு. இது என்ன? இது மேல கரிசனம் கொண்டு அதை கவனித்தல ஒரு தலையாய பணியா பார்க்கிற ஒரு இது இங்க ஆரம்பிக்கப்படல. அதனாலதான் அந்த இது வருது. இப்ப நம்ம அறிவு நிலைகளை பார்த்துட்டு இருந்தோம். பிராணி வர்க்கங்கள் எல்லாமே அந்த அறிவு நிலைகள்னா அறிவு நிலைக்கு ஒரு தர்மமும் இருக்கு. புரியுதா? பசு ஆகாரத்தை தான் பார்க்கறது, இன்னொரு மாடும் அதே ஆகாரத்தை பார்க்கறதுன்னு போட்டி இருக்கலாம். ஒரே ஒரு வாழைத்தண்டுக்கு ரெண்டும் பிடிச்சி இழுக்கலாம். அப்ப கூட அந்த வஞ்சம் தொடராது. எவ்வளவு கிடைச்சது அது சாப்பிடும், நகர்ந்து போயிடும். ஏன்னா அந்த உடலே தானாக அது நினைக்கல, அந்த உடல்ல தான் அந்த அளவுக்கு தேங்கி இருக்கு. அதனால நகர்ந்த உடனே கம்ஃபர்ட் நினைச்சிடும். அதே மாதிரி ஏதாவது கார் மோதுறது, இல்லாட்டி பைக் மோதுறது, இல்லாட்டி வேற ஒருத்தனே அடிச்சுட்டான், இல்லாட்டி வேற ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடஞ்சு போச்சுன்னா கூட வலி இருக்கும், அவ்வளவுதான். அதை பத்திய சிந்தனையா இருக்குது. அதை பத்தி மனம் அப்படி பண்ணிக்கணும், இப்படி பண்ணிக்கணும், இதை நீக்கிக்கணும், அவன் ஏன் இப்படி பண்ணிட்டு போனான், இல்லாட்டி இந்த மாடு ஏன் நம்மளை இடிச்சுது, ஏன் தள்ளி விட்டுது. நோ எவாலுவேஷன்ஸ், நத்திங் கண்டினியூஸ். இங்க
நம்ம புத்தி செயல்படுறது தொடர்ச்சி, எல்லா ஆங்கிள்லயும் தொடர்ச்சி. அங்கங்க விட்ட பேக்கேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல நம்ம கணக்கில் அடங்காத எண்ணில் அடங்காத உணர்ச்சிகள் அந்தந்த பேக்கேஜஸ் என்ன? தாட் பேட்டர்ன்ஸ். புரியுது? நம்மளை பத்தி நாம் எங்கெல்லாம் இந்த புத்தி மூலமா உலகத்துல தொடர்பு கொள்றோமோ அதை பத்தி அது இது. அதாவது அது ஏனே ஜடம், இதுவே ஜடம், அதுவே தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா பசுல தர்மமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உடஞ்ச காலோட நிக்கிறது, படுத்துண்டா வலிக்கிறதுன்னா நிக்கிறது, எவ்வளவு நாள் நிக்கணுமோ நிக்கிறது, முடியலன்னா அப்படியே அப்படியே இறந்துடுறது. நீங்க எல்லா பிராணிகளுடைய இறப்புகள் எல்லாம் பாருங்க, நத்திங். பெயின் தான் அழும். நடு ராத்திரில பாத்தீங்கன்னா நாய்கள்லாம் ஊழையிடும், என்னவோ அது மனதில்லை, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடையாது. என்ன உணர்ச்சி இருக்கோ அதை அப்படியே விடுறது. பாருங்க, சாயந்தரம் கொஞ்ச நேரம் முன்னாடி கத்தின பறவைகள் எல்லாம் இப்ப எங்க போச்சு? அந்த மனங்கள், அந்த தர்மங்கள், அந்த உபாதிக்கு கட்டுப்பட்ட இந்த உலகம் பெரிய உடலுக்கும் கட்டுப்பட்ட அறிவு நிலைகள். இந்த உலகமே ஆகாசமே அறிவுல உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. அது தேக்கமுற்ற அறிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்றா? வாட்டருக்கு என்ன? H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். இந்த கேஸ் ரெண்டும் சேர்ந்ததுன்னா அந்த இடம் வாட்டரா மாறிடும், கண்டென்ஸ் ஆகி நீர்த்துளியா இருக்க போகுது, அந்த ப்ரொபோர்ஷனுக்கு இருக்க போகுது. இதுதான் சயின்ஸ். அந்த மாதிரி மெய்ஞானம்னு சொல்லப்படுறது அறிவை பத்திய ஒரு ஆராய்ச்சி. அறிவை பத்திய ஆராய்ச்சியில இந்த ஆகாசம்னு சொல்லப்படுற ஒரு வெட்டவெளி அறிவுல தேங்கின ஒரு பொருள். அது நாட்டுக்கு அறிவுல தேங்கி வேண்டி போயிட்டே இருக்கு. இட் இஸ் ஆல்சோ பீயிங் கிரியேட்டட். இட் எக்ஸிஸ்ட். எங்கேயாவது ஆகாயம் இல்லைன்னு சொல்றோமா? போய் இங்க ஒண்ணுமே இல்லையே, எங்க அபிஸ் அப்படின்னு எங்கேயாவது போய் சொல்றோமா? ஒண்ணுமே இல்லாத இடம் அப்படின்றோமா? அங்க ஆகாசம் இருக்கா இல்லையா? அதுவும் ஒரு அறிவுல தேக்கமுற்ற இடம். அதுல தோன்றிய குறுகிய அறிவுகளா, சுட்டறிவுகளா, அந்தந்த உடல் எப்படி இருக்கு. அப்படின்னா இந்த அறிவு ஆள்றது ஏதோ ஒன்றிலிருந்து ஆகாசம் முதற்கொண்டு அனைத்து அறிவுகளும் அந்தந்த அந்த அறிவு நிலைகளுடைய தர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆகாசம் எங்கேயாவது இடம் கொடுக்க மாட்டேன்னு தள்ளுறதா? யாரையாவது? பெரிய எத்தனை நட்சத்திரங்கள் மறைஞ்சு போனாலும் தாராளமா போகலாம். ஒரு பெரிய எரிகல்லோ நட்சத்திரமோ இன்னொரு மேல மோதட்டுமே, இன்னொரு நட்சத்திரத்து மேல மோதட்டுமே, பெரிய இதெல்லாம் சொல்றா. மீட்டராய்ட்லாம் இடிக்கிறது. நம்ம பூமியே பாதுகாக்கப்படுறதான் தெரியுமா? அவ்வளவு சேஃப் ஜோன்ல இருக்கான் அது. அதுக்கு முன்னாடி இருக்கிற கிரகம் மார்ஸா இருக்கட்டும், பின்னாடி இருக்கிறது வீனஸா இருக்கட்டும், மெர்க்குரியா இருக்கட்டும், இதுவெல்லாம் என்ன பண்றதா? எல்லா இம்பாக்டும், எல்லா மீட்டராய்ட்டும், எரிகற்கள் எல்லாம் கிறிஸ் கிராஸா வர பொழிஞ்சுட்டே இருக்கான். எரிகற்கள் அத்தனையும் மீதி பிளானட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதான், ஃபுல்லா டோட்டலா வாங்கிக்கிறதான். இதுக்கு வரும்போது இதனுடைய கிராவிடேஷன் தங்க கிராவிடேஷனுக்கு இழுத்துண்டு அங்க வாங்கிட்டு அந்த இம்பாக்ட வாங்கிட்டு நிறைய நடக்கிறதாம். மீதி பிளானட்ஸுக்கெல்லாம் மீட்டராய்ட் ஃபால் பயங்கரமா நடக்கணும். அப்படி காப்பாற்றப்படுகிறது. ரொம்ப வைப்ரண்டா இருக்கு காஸ்மாஸ். இது என்ன, இது தானாவா நடந்துட்டு இருக்கேன்? எப்படி நடக்கும் சொல்லுங்க? அது பேர் என்ன? தானா நடக்கிறதுக்கு பேர் என்ன? அது அறிவா இல்லையா? அறிவா இல்லையா? ஆகாசமே ஒரு அறிவினுடைய ஒரு வெளிப்பாடு. அறிவில் இருக்கிறது, அறிவில் தோன்றுகிறது. இட் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இட் எக்ஸிஸ்ட் இன் இன்டெலிஜென்ஸ். இதுவே புருஷ சூக்தத்திலயோ ஏதோ ஒரு சூக்தத்தில் என்ன சொல்றான்? இது ஜஸ்ட் 1/3 தோன்றியவைகள். இந்த அண்ட பேரண்டங்களே 1/3. இப்ப இதுல விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கணும், அது இதெல்லாம் கூட கிடையாது. பக்குவப்பட்ட மனம் என்ன பண்றதுன்னா பக்கத்திலேயே தன் அருகிலேயே தன்னை தான் முதல்ல எடுத்துக்கிறது பொருளா. ஏரியா ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஏரியா ஆஃப் விசாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்கன்னு சொல்லப்படுற உங்க மனம். அது பக்கத்திலேயே தான் இருக்கு பொருள், அதுவே தான்.
அதுவே அந்த முதலில் உற்பத்தி செய்யப்பட்ட தன்மை எது பொருள் எது? இந்த எண்ணம், இந்த புத்தியோட எழுச்சி. அங்க இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே இருக்காது உண்மை பொருள். ரைட்? இது இருக்கிறதே அதுக்கு சான்று. ஜென்னில் வந்து ஒரு புதிரா சொல்லுவா, பசில் மாதிரி சொல்லுவா, ரிடில் பசில்னு சொல்லுவாள், அந்த மாதிரி கோன்னு சொல்லுவா. If I send ஒரு போட்ல போறோம், கப்பல்ல போறோம் சொல்றானா, if I send 100 meter anchor for the ship to get anchored, will it hit the bottom? அப்படின்னா 100 meter 1000 மீட்டர் எது வேணா போட்டு will it hit the bottom? அதாவது நங்கூரத்தை செயின்ல அனுப்புவா நிக்கிறதுக்கு. ஷிப்பு நிக்கிறதே என்ன சொல்லுவா, ஆக்சுவலா அலை பாஞ்சுட்டே இருக்குமா, அது ட்ரிஃப்டிங் தான் வந்து நிக்கிறது. போர்ட்ல வந்து ஆங்கர் பண்றதுனால என்ன அர்த்தம்னா, அது போய் எங்கேயோ பூமியில போய் அப்படியே பிடிச்சிக்கும், பாறையிலயோ மண்ணுலயோ இது அப்படியே பெரிய இரும்பு டன்னான இரும்பு அப்படியே பிடிச்சிக்கும். அதுல இருந்து மொழமா காத்துக்கு ஏற்ற மாதிரி சுத்திட்டே இருக்கும். 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வச்சுட்டு அப்படியே சுத்தும். காத்து எந்த பக்கம் இருக்கோ அங்க இருக்கும். சாயந்தரம் அது ஆங்கர் பண்ண இடம் வந்து 5 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல இருந்ததுன்னா காத்தால நார்த்ல இருக்கலாம், வெஸ்ட்ல இருக்கலாம், அக்கார்டிங் டு விண்ட் டைரக்ஷன். மொத்தத்துல பாட்டம் போய் இடிச்சிருமா இல்லையா? அந்த மாதிரி என்ன சொல்றா, நீ விசாரம் பண்ணா பேஸ்ல வந்து அந்த விசாரத்தை பண்றவனும் விசாரத்துல தெரிகிற அந்த ஃபேக்ட்ஸும் எல்லாமுமே அடித்தளமான அந்த 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 அறிவு பிரபாவம் தானே. அது ஒரு பொருளா தோன்றல, ஆனா அதுதானே ஒரு உன் கண்ணுக்கு முன்னாடி, உன் புத்திக்கு முன்னாடி அது வராது. உன் புத்திக்கு தெரியற மாதிரி வந்து ஆன்ம பொருள் வந்துதானா அது உன் புத்திக்கும் மலினமான பொருளா தான் இருக்க முடியும். கரெக்டா? குவாலிட்டி இல்ல, அந்த மாதிரி பொருள் கிடையாது. ஏன்னா அந்த புத்தியே அதில் நிற்கிறது. அந்த புத்தியை வைத்துக் கொண்டு இருக்கும் அந்த உடல்னு நீ நினைச்சிட்டு இருந்தேன்னா அந்த உடலே அந்த ஆகாசத்துல இருக்கு. அந்த ஆகாசமே அதனுடைய அறிவு பொருள். அந்த ஆகாசத்தில் தான் இந்த பிளானட் இருக்கு, அந்த ஆகாசத்தில் தான் இந்த சூரிய குடும்பமே இருக்கு. சோ எல்லாமே அறிவு பொருள்ல இருந்துட்டு அறிவு பொருளை மிஸ் பண்ணிட்டோம். புரியுதா? ஸ்பேஸ்ல இருந்து ஸ்பேஸை மிஸ் பண்ண மாதிரி அறிவு பொருளை வடிவம் கொண்டதா தேடுறோம். உணர்ச்சி தனித்த என்னுடைய உணர்ச்சி மாதிரி அதுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கணும் அப்படின்னு தேடுறோம். ஆனா அப்படி எல்லாம் தேடினா கூட கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். சித்தாந்தம் நடைமுறையில கிருஷ்ணரே என்ன சொல்றாரு, என்னை பிரிச்சு தேடாது, என்னை பிரிச்சு தெய்வமாக்க கூட கூடாது அப்படின்றார். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்றார். அனன்யா சிந்தயந்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பிரிக்காம தானாவே நினைக்கிறவா. அப்ப எப்படி வரும்? நீங்க அறிவு நிலைகளோட ரிலேட் பண்ணாதான் வரும். ஜீவகாருண்யம்னு சொல்றான். ஜீவகாருண்யம் தான் அர்த்தம் பிராணிகளை கூட தன்னை மாதிரி நினைக்கிறது, அனைத்தையும் தன்னை போன்றே பாவித்தல், தன் உயிருக்கு என்ன இதுவோ அந்த அளவுக்கு நினைக்கிறோம். ஒரு தடவை பகவான் வந்து எங்கேயோ மலை மேல அப்படி போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு குளவி கூடு வந்து லைட்டா காத்துலயோ அவருடைய இது பட்டோ கால் பட்டோ அப்படியே குளவிகள்லாம் இது கலைஞ்சிடுச்சு, சுருக்குன்னு ஆயிடுது. ரொம்ப சென்சிட்டிவ் டு த கோரா இருப்பா. என்ன அறிவையே பார்த்துட்டு இருக்கிறவா இல்லையா இவாள்லாம், அறிவாக இருக்கிறவா. அவளுக்கு எல்லாமே பேசும், எல்லாத்தினோட உணர்ச்சியும் தெரியும், எல்லாத்தினோட வலியும் தெரியும், எல்லாத்தினோட சந்தோஷமும் தெரியும், எல்லாம் தெரியும். கலைச்சிட்டு இது தெரிஞ்சு அங்கேயே காலை வச்சுட்டார். உங்களுக்கு ஆசை தீர உங்களுடைய கோபத்தை காமிச்சுக்கோங்க. நீங்க பீஸ்ஃபுல்லா இருந்த ஏதோ ஒரு தருணங்கள் அது, புரியுதா? அதுதான் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பா உணர்ச்சிகளுக்கு, மனிதர்களுக்கு, எல்லாத்துக்கும், மிருகங்களுக்கு முதற்கொண்டு சென்சிட்டிவா இருப்பா. அதுக்கு எல்லாமே காலம் இருக்கு அதோட பேசுறதுக்கு, அதோட இருக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப வீடுன்றது ஒரு பெரிய இந்த பின்னாடி இருக்கிற இது தோட்டம், முன்னாடி அங்க பின்னாடி பசுமாடு அது இதுன்னு எல்லாம் இருந்திருக்கும். நீர்நிலைகள் வச்சுருப்பா, தொட்டியில தண்ணி இருக்கும், வைக்கோல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாத்தோடையும் ரிலேட்டட்னஸ் இருக்கும். இங்க முக்கியமா ரொம்ப ரிலேட்டட்னஸ் இருக்கும். அந்த ஜீவர்கள் வந்து அப்படியே அங்க பொருந்தி வந்து மனம் அங்க வாழ்க்கை இருக்கும். அதே மாதிரி நுட்பன அறிவாதான் அந்த சமையல் நடக்கும், சாப்பிடுதல் நடக்கும். கோலம் போடுறதுல இருந்து எறும்புக்கு அரிசி மாவா அந்த ஆகாரம் போகட்டும்னு நினைக்கிற லெவல்ல
இப்ப எல்லாமே என்ன எடுத்து என்னுடைய திறமையை காமிக்கிறதுக்கு கோலம் வந்து ஒரு வெளிப்பாடு. என்னுடைய புத்தி திறமை, என்னுடைய ஓவியம் வரையும் திறமை, என்னுடைய சாதுரியம் எல்லாமுமே வந்து உன்னுடைய அகந்தையை பெருக்கிற அத்தனைக்கும் அது வெளிப்பாடா இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா? இங்க வந்து ஆனா உண்மையில இது அறிவு நிலையில அறிவா அனைத்தும் இருக்கு, அறிவா பிராணிகள் இருக்கு. இவனுக்குள்ள உதித்தது மாத்திரம் எப்படி வந்து ஒரு இந்த உடலை தன்னுடைய ஒரு ஆளுமையா நினைச்சுண்டு இந்த உலகத்தை வந்து இந்த உடல் மூலமா தன் மனத்துல ஏற்படுற அத்தனை எழுச்சிகளுக்கும் வேட்டையாடுதலா நினைச்சுண்டு இது எப்படி வந்தது? இதுக்கு ஒரு உண்மையான, ஏன்னா ஒரு யானை வந்து நின்றுட்டே இருக்கு, நின்றுட்டே தூங்குறது, நோய் வந்தா இறக்கிறது, ஏதோ ஒரு கோவிலுக்கு கட்டுப்பட்டு வாழறது, இல்லாட்டி எங்கேயோ பாரம் சுமந்து ஏதோ பாகன் மூலமாக அது மாட்டுக்கு அது தர்மமா அவன் என்ன கொடுக்கறானோ ஆகாரம் கொடுக்கறானோ அதை சாப்பிட்டு அங்க இருக்கிற காட்டு மரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே அந்த தர்மம் வந்து மாறுறது இல்ல. ஒவ்வொரு சுவாசத்தையும் அந்த தர்மம் இருக்கு, அந்த அறிவு அதுக்குள்ளேயே இருக்கு. ஏன் பிறக்கணும்? ஏன் அவைகளுக்கு இந்த கேள்வியை நம்ம அது சார்பில் நம்ம கேட்க கூடாதா? நம்ம மட்டும் நான் ஏன் பிறக்கணும்? அதுவே அகந்தையான கேள்வி. பிறந்துட்டேன், அடுத்த விஷயத்துக்கு கவனி. பிறந்தவன் யாருன்னு பாரு. அதுக்கு தானே இந்த அளவுக்கு உனக்கு அறிவு கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு அறிவு ஏன் கொடுத்துருக்க? இது வரலன்னா இன்னும் படு, இன்னும் ஏதோ இன்பம் நினைச்சு குதின்னு குதி அப்படின்னு அது நிறைய உடம்பு கொடுத்து எங்க போகும் இந்த அறிவு? தனித்தறிவு தனக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு நினைச்ச ஒரு இருப்பு அந்த உடல் போச்சுன்னா அது எங்க போகும்? எப்படி போக முடியும்? ஒரு காத்து வந்து எப்படி வந்து அடைக்க முடியும்? ஒரு காத்தை எப்படி அடைக்க முடியும்? மனத்தை எப்படி அடைக்க முடியும்? அறிவனோட நுட்பம்னாலே என்ன அர்த்தம்? ஸ்தூல பொருள் இல்லையே, சூட்சும பொருளாச்சு. இது எல்லாம் பண்ணாம நீங்க வந்து எப்படி வந்து ஏதோ ஒரு சடங்குகள், புத்தகங்கள், இல்லாட்டி எங்கேயோ கேம்பு, அங்கேயே இருத்தல், அவர் மூலம் இவர் மூலம், எவர் மூலமும் நடக்காது, உங்க மூலம் நடக்கும். அது சத்தியம். ஏன்னா நீங்களே சத்திய பொருள். கொஞ்சம் திரும்பணும், சத் சங்கத்துல இருக்கணும், அவ்வளவுதான். சத் சங்கம்ன்றது வந்து இப்ப நான் எடுக்கிற சத்சங்கம்ன்றது கிடையாது. உலகமே சத்சங்கம். பிரபஞ்சம் பூரா நீங்க கதால வீக்கிறதுல எல்லாம் சத்சங்கம். ஒவ்வொரு க்ஷணங்களும் சத்சங்கம். ஒவ்வொரு க்ஷணமும் உங்க மனத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சேன்னா சத்சங்கம். சத்சங்கத்வே நிச்சங்கம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திகி. பஜகோவிந்தத்துல சத்சங்கம் இருந்ததுன்னா துர்சங்கம்ன்ற ஒரு சங்கமே இருக்காதான். அதாவது நீங்க உங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வேற எங்க வேணாம்பா, ரெஃபரன்ஸே வேணாம்பா. லெட் மீ ஸ்டாப் அக்குமுலேட்டிங் ஃப்ரம் அவுட் சைட் த்ரூ ஆல் மை சென்சஸ். இங்க எல்லாமே அங்க இருக்காது அப்படின்ற ஒரு இதை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட உள் பார்வை பெருகி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்க தேவையற்ற அசோசியேஷன் இருக்கவே இருக்காது. அது பேர் தான் நிச்சங்கம். தேவையற்றதுல இல்லாம போயிடும். தேவையற்றவைகள் அவைகள் அது இல்லாமவே போயிடும். சத்சங்கம் மேல வர இடத்துல துர்சங்கம்னு சொல்லப்படுற தேவையற்ற சங்கங்கள் அனைத்துமே போயிடும். அதுதான் நிச்சங்கம். சத்சங்கத்வே நிச்சங்கம். சத்சங்கத்துல இருந்ததுன்னா அது இருக்காது உன் மனத்திலேயே. நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம். மோகம்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு இஷ்யூ அப்படியே உடம்பாவும் நிரப்பிக்கிறது, நிரப்பிண்டு வாழும். ஒரு பொருளை அடையணும்ன்றது வேகம் சும்மாவா வருது? நெருப்பு மாதிரி பிடிச்சிக்கிறதா இல்லையா? எதையான ஒண்ணு அடையணும், எதையான ஒண்ணு கிடைக்கணும், அச்சீவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும். ஆமா, நிச்சயம் இருக்க என்ன ஆகும்? நிச்சயம்ன்றது என்ன? அன்வான்டே இல்ல உனக்கு. இப்ப அதாவது உன்னை வந்து கூப்பிடுறவா இல்ல. வழக்கமான ஒரு அரட்டை அடிக்கிற கும்பல்ல நீ பழக்கப்பட்டன்னு வச்சுக்கோ. சாயந்தரம் நீ ஒரு 10 பேரோட நின்று தெருமுனையில் பேசிட்டு இருப்ப, ஏதோ பண்ணிட்டு இருப்ப. உனக்கு தெரிஞ்சது அதுதான் இருந்தது.
அப்புறம் உனக்கே சுரீன்னு என்னமோ அனுபவங்கள்னால பட்டது, யாரும் இங்க வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டா, என்னுடைய மேன்மைக்கு நான் தான் பார்க்கணும் அப்படின்னு ஏதோ வந்து ஆண்டவனுடைய கடாட்சத்திலேயே வந்தது. இல்லாட்டி இந்த மாதிரி எங்கேயோ சத்சங்கம் காதுல விழுந்துடுத்துன்னு வச்சுங்க, காதுல விழுந்துடுத்துன்னு வச்சுங்க, இப்ப அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா, ஒரு லைட்டை போடுமா இல்லையா உள்ள, அவங்கிட்ட போய் எதுக்கு தினம் கிளம்பும் போது அந்த எண்ணம் வருமா இல்லையா, இன்னைக்கு போக வேண்டாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இந்த சத்சங்கத்துக்கு தான் போவோம் அப்படின்ட்டு வந்து உட்காந்தீங்க, என்ன ஆகும்? இப்போ அது அது இல்லாத சோனாவே மாறுறது இல்லை. இப்ப நல்லவான்னு வந்து யாரும் வந்து தனியா உருவாக்கப்படுறது இல்லை, அது உள்ளே அப்படி செதுக்கப்பட்டு கெட்ட சொல்லி இல்லைன்னு அர்த்தம். கெட்ட சகவாசமோ கெட்ட நோக்கங்களோ எந்த விதமான காம விகாரங்களோ எதுவுமே அற்று அது இயல்பா அப்படியே இருக்கும். அவன் வந்து இதை வந்து ஒரு சர்டிபிகேட் போட்டு வாங்கல, அவன் கோர்ஸ் மாதிரி எடுத்து பண்ணிக்கல தனக்கு தானே, நான் நல்லவன், இவ்வளவு டிகிரி நல்லவன் அப்படின்லாம் கிடையாது. அந்த மாதிரி இங்க என்ன ஆயிடுறது, நிச்சங்கமா, அதாவது தேவையற்ற சங்கங்கள்லாம் குறைய 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 என்ன ஆகுது, யூ ஆர் அவைலபிள் டு யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடன் வசித்தல், இது பேர் தான் உபவாசம்னு பேர். உபவாசம்னா பட்னி கிடைக்கிறது எல்லாம் மோட்டிவ், அதுக்கு முன்னாடி எல்லாம் மோட்டிவ், புரியுதா? இந்த வியாபாரமே கிடையாது. இந்த உபவாசம் அருகில் இருத்தல், யாருக்கு அருகில் இருத்தல், உங்க புத்தியே நீங்க கண்காணிச்சுட்டு இருக்கீங்க. பயங்கர விஷமாக்கார இருப்பு வந்து புத்தி, புத்தி தான் அகந்தை, அகந்தை தான் புத்தி. அதுதான் பார்க்க போவோம், அதுதான் இந்த பகவான் பாட்டுல பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அறிவு நிலைகளை நீங்க விசாரிக்கும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு நேரம் வேணா கேட்பீங்க தெரியுமா? இப்ப சத்சங்கம் இந்த அறிவை பத்தி பேசிட்டே இருந்தா எல்லாம் அறிவுல இருக்கு, கேட்கிறவன் அறிவுனுடைய கேட்டல், அது புரியுது? சார்ஜ் தான் ஆயிட்டு இருக்கும், இங்க டிப்ளீஷன் இருக்காது, எனர்ஜி வந்து டிப்ளீட் ஆகாது. டயர்டாக வரும் சத்சங்கம் கேட்டு பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆகி போயிட்டு இருப்பீங்க. நீங்க ஒன்னும் வாயால சாப்பிடல, இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணல, இது என்னமோ ஒரு நிறைவு. என்ன நிறைவு வர்ணிக்க முடியாது. என்ன சத்பொருள் அப்பேற்பட்டது, சத்பொருள் அப்பேற்பட்டது. தூக்கம் கூட அதுக்கு முன்னாடி கீழான ஒரு ரிலாக்ஸேஷன். ஏன்னா அது உடம்புக்கு தான் கிடைக்கிறது, எங்க அங்க அறிவு இல்லை. இங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வால்மெண்ட் கூடுறதோ அவ்வளவுக்கு எவ்வளோ இந்த இங்கேருந்து என்னமோ போயிருக்கும், பொய்கள் எல்லாம் போயிருக்கும், தூரவே நிற்கும். யூ ஆர் ஃப்ரீடு, யூ ஆர் லிபரேட்டட் ஃப்ரம் யுவர் ஓன் கண்டிஷனிங்ஸ். அது வந்து ரொம்ப யதார்த்தமா வந்து சத்சங்கத்துல நடக்கிறது. அததான் அவர் அப்படி வர்ணிக்கிறார். நிச்சங்கத்துவ நிர்மோகத்துவம். நிர்மோகத்துவம்னா எப்படி உனக்கு இந்த, எப்படி நீ வந்து திடீர்னு சிகரெட் பிடிக்கிறத விட்ட, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எப்ப வந்து அந்த மூமெண்ட், இப்ப நீ நல்லதா மாறணும்னு விடல, தினம் போயிட்டு இல்லாட்டி வேற ஏதோ ஒரு கெட்ட பழக்கம், அது மோகாவேசமா இருக்குது எல்லாமே. முன்னாடி வந்து நீங்க வந்து சகட்டு மேலுக்கு டைம் கொடுப்பீங்க, வாரி இறப்பீங்க, உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு. இப்ப வந்து இல்ல அந்த சாப்டரே வந்து அப்படி ஓரமா போயிருக்கும். ஹையஸ்ட் என்டர்டைன்மெண்ட், ஹையஸ்ட் ரிலாக்ஸேஷன் வந்து நான் தான் ஆசிரமம், சிரமம் தணிந்த இடம் நானே தான். இதுதான் வந்து அந்த நிர்மோகம். அதாவது அனைத்து ஆசைகளும் நீங்க நினைச்சு பாருங்களேன். சும்மா உட்கார்ந்து வந்து யாராவது வந்து ஒரு ஆசையை தோண்டி வச்சுங்களேன், அந்த மெனக்கெடுதெல்லாம் கொஞ்சம் கூர்மையா பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி பயங்கர ஆங்ஸைட்டி, டார்ச்சர் நிறைய நடக்கும், பிசிக்கலாவும் நடக்கும், மெனக்கெடுதெல்லாம் நிறைய நடக்கும். நீங்க மாட்டுக்கு இருந்தீங்க, கட்டாயம் வந்துதான் ஆகணும், நீங்க படத்துக்கு வந்துதான் ஆகணும்னு எல்லாரும் சேர்ந்து டிக்கெட்டையும் புக் பண்ணி உங்களை கூட்டு போறாங்க வச்சுங்களேன். அதுவும் நல்ல இந்த டேஸ்ட பண்ணினவங்களுக்கு, தனிமையையும் தன்னையும் ஆழ்ந்து ருசிக்கிறவங்களுக்கு, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய அழ 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 பிரிச்சு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். சத்தாவே வாழறவங்களுக்கு அந்த கூட்டம், அந்த 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 அப்படியே ஒரு நாட்டத்தோட அப்படியே அதுல என்னமோ கிடைக்க போற மாதிரி நினைக்கிற நினைப்புகள்லாம் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல தட தட தடன்னு ஒரு அரை மணி நேரம் ஓடிந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு
பெரிய இது நடக்கும். டார்ச்சர் நடக்குமா நடக்காது. இது வந்து மென்மை. இது வந்து ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு மென்மை, தன்னை கவனித்தல்றது. ஒரு குழந்தைய தூங்கின பிறகு அது அப்படியே சிரிச்சுன்னு மென்மையா சிரிச்சுன்னு தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய திருப்தியுற்ற தன்மை, அதனுடைய ஆர்டிஎஸ்னஸ், இதெல்லாம் பார்த்து நீங்க உட்கார்ந்துட்டீங்க வச்சுங்களேன், அதுவே மெடிடேஷனா இல்லையா? நீங்களும் எல்லாம் கொடுங்க. இது அப்பேற்பட்ட மென்மை. இதுதான் அந்த மோகம் விலகின மனங்கள். மோகம்னா எல்லாத்துலயுமே மோகம்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? பெண் மோகம், ஆண் மோகம், இது மாதிரி கிடையாது. உடல் இச்சை மாத்திரம் கிடையாது, எல்லாமே மோகம். கலைகள்லாம் கூட மோகம் தான், எல்லாம் மோகம். நீங்க உங்ககிட்ட இல்லாம இதுலயாவது அப்படியே உங்களை வந்து இது மூலமா என்னவோ நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணீங்கன்னா அது பேர் மோகம். நான் இதை படிச்சு என்னவோ ஆபரேன்னா மோகம், படித்தல் மோகம். அந்த கான்டெக்ட்ல தான் அவர் சொல்றார், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம். இப்ப நம்ம ஒரு 50 பிராணிகள் வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசணும் இல்லையா? அந்த பிராணிகள் கிட்ட எழுச்சி இல்லை, தர்மங்களா அந்த அறிவு நிலைகள் இருக்கு. ஒரு யானை வந்து அமைதி சுரூபமா அவ்வளோ பெரிய மிருகம், எவ்வளவோ டன் இருக்கிற மிருகம், ஒரு பெரிய இதை தூக்கிண்டு மெஜஸ்டிக்கா நடந்து போறது. பெரிய மரத்தை தூக்கிண்டு, 1 டன் மரத்தை தூக்கிண்டு மெஜஸ்டிக்கா வந்து இதுக்கு எவ்வளவு பேமெண்ட்னு கேட்காம போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய பூமி, இவ்வளோ எல்லா ஸ்பெஷலைசேஷன் தேடுற இவ்வளவு மனங்களை சுமந்துட்டு இன்னைக்கு உங்களெல்லாம் விட்டு உங்களுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றிருக்கல, எவ்வளவு பேமெண்ட் எனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்காம வந்து ஆக்சிஜனையும் இதையும் கொடுத்துட்டு இருக்கு. மேசிவ் லெவல்லையும் அவன் நடத்துறான், மைக்ரோ லெவல்லையும் இந்த தர்மம் தான் வருது. அதெல்லாம் அறிவுனால வருது. அந்த அறிவு வந்து ஊடுருவி இருக்கு. அறிவுல ஆகாசமே இருக்குன்னா, உற்பத்தி பண்ணப்பட்டு தேக்கமுற்று இருக்குன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன். இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து அறிவு வெளி, ஆனா அடக்கப்பட்ட அறிவு வெளி, அவ்வளவுதான். அதுல நீங்க வந்து தனி அறிவா உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாரும் தனி அறிவா உட்காந்துருக்கோம். நான் பேசுறவன் நான் தனி அறிவா உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய இந்த நான் பேசுதல்ன்றத வந்து இது அறிவு வெளியா இருக்கிறதுனாலதான் காற்று மூலமாக ஒலி அலைகளாக உங்க செவிப்பறையில விழுந்து நீங்க வந்து செவிப்பறையில விழுறதா முக்கியம், சத்தங்களா முக்கியம்? இங்க அந்த நுட்பம் என்னன்னு பாக்குறீங்க. அந்த நுட்பத்துல என்ன ஆகுது? அமைதி உருகிறது. அந்த மெஜஸ்டிக்கா இருக்கிற ஒரு பெரிய யானைன்ற மிருகம் ஒரு டன் மரத்தை அப்படியே மெஜஸ்டிக்கா எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு லாப நஷ்ட கணக்கு எதுவும் இல்லாமல் அப்படி போட்டுட்டு திரும்பி வந்து அடுத்த மரத்துக்கு அவன் அப்படி திருப்பி அவன் மாட்டு பேசிட்டு வருவான். இன்னைக்கு என்ன முதலாளி என்ன ஏத்த மாட்டார் போல் இருக்க, 5 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இது வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்கும். 2 மனங்கள், 2 பாகர்களும் இன்கிரிமெண்ட்டை பத்தி பேசிட்டு இருப்பா, அழுத்துன்னு இருப்பா, நொந்துன்னு இருப்பா. லீவ் போட்டாதான் தெரியும் இருக்கு, ஒரு நாள் வேலையை நிறுத்தினாதான் தெரியும் அப்படின்னு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பத்தி, அவர்கிட்ட இருந்து எப்படி அந்த மனத்துக்கிட்ட இருந்து கறக்கிறதுன்னு பத்தி. அந்த மனம் வந்து பேராசையினால இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து முதலாளி மனம். இந்த மனங்கள் வந்து துன்புற்று இவரை எப்படி மடக்கிறது, இவரை எப்படி கைக்கு வழிக்கு கொண்டு வருது, அந்த பொருள் மூலமா தான் தனக்கு ஏதோ பாதுகாப்பு கிடைக்கிறதுன்ற மாதிரி. இது எல்லாமே அந்த யானைக்கு இல்லையோ, உண்மையா பண்றதே அதுதான். அந்த மரமும் ஃப்ரீயா வருது, யானையும் சர்வீஸும் ஃப்ரீ. இது வந்து அடிப்படையா நம்ம இது ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. இதெல்லாம் இது தெரியாத நீங்க எதுவுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கேயோ உட்காந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அது புஸ்தகங்கள் மூலமா எனக்கு என்னவோ நடக்க போறது, ஏதோ ஸ்லோகங்கள் மூலமா எனக்கு இது வந்து நாத்திகம் கிடையாது. இதுதான் உண்மையா நாத்திகம். இதுக்கு தான் அங்க அத்தனை கோவில்களும் இத சொல்றதுக்கு தான் அவங்க இல்ல. அதனால பாறையிலே பண்ணிட்டு போயிட்டாங்க தத்துவத்தை. புரியுதா? இப்படியோ அவனை புலப்படும் இன்டெலிஜென்டா இருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா இவன் வியாபாரியா மாறிட்டானே. இப்ப திரும்பாட்டி எப்ப திரும்பத்துக்கு சான்ஸ் உண்டு? இன்னும் வர காலங்கள் என்ன ஆக போகுது? பணம் தான் ரூல் பண்ண போறது, வேற என்ன ரூல் பண்ண போறது? உங்களோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வந்து எல்லாரோடையும் இப்பவே என்ன இந்த நூற்றாண்டு இந்த தருணத்துல
வாழற அனைத்து கோடி ஜனங்களுக்கும், ஆதிவாசிகளுக்கு கூட நம்ம இன்ஃபெக்ட் பண்ணிட்டோமா இல்லையா? எனக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுந்த லெவலுக்கு அவாளம் குதிக்கிற லெவலுக்கு எல்லா புத்திகளும் ஃபுல்லா பணம் பொருள், அது மூலமா தான் எனக்கு பாதுகாப்பு, என்னன்னே தெரியாது. அறிவாவது இதுவாகுது. இன்னைக்கு இந்த மாசம் இன்கிரிமெண்ட் கிடைச்சா போனோம், இல்லாட்டி அவ்வளவுதான், ஃபேக்டரி இருக்காது இங்க அப்படின்ற அளவுக்கு கூட்டம் இல்லையா? ஒரு இதுவா சேர்ந்துட்டோம் இல்லையா? மாபு மாதிரி சேர்ந்துட்டோமா இல்லையா? இதுக்கேற்ற மாதிரி இதே சாதகங்கள் எல்லாம் வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி, இப்படி இங்க இவ்வளவு நாள், அங்க அப்படி எவ்வளவு நாள், இங்க கேம்ப், இதை பாரு, மூச்சை பாரு, அதை பாரு, உன்னை பாருன்னு சொல்றவா யார் இருக்கா? நீயே அப்பொருள். உன் புத்தியை வந்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். ஒடுங்குதலுக்கு ஆப்போசிட்டா விரிந்து இவர்களும் விரிய வைத்து பெருக்கி, மனத்தை பெருக்கி, ஊர் கிராமங்கள்ல இருந்தெல்லாம் எல்லாரும் வந்துடுறாளா இல்லையா? 8ஆம் கிளாஸ் படிச்சாலும் போறோம், 10ஆம் கிளாஸ் படிச்சாலும் போறோம், 3000 ரூபாய் கிடைச்சா போறோம், 2000 ரூபாய் கிடைச்சா போறோம். தத்துவ ரேட்டை பத்தி நம்ம பேசல. இங்க நம்ம மனத்தை நம்ம கவனிக்கிறதுக்கு வெளியிலிருந்து என்ன சகாயம் கிடைக்கும்? வெளியிலிருந்து கிடைக்காது. இது இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ற விஷயம் கிடையாது. தெளிவுங்க. நீங்க குடிக்கிற தண்ணி எப்பவும் தெளிவா இருக்கணுமா இல்லையா? நீங்க சுவாசிக்கிற காத்து எப்பவும் தெளிவா இருக்கணும் நீங்க விரும்புறீங்களா இல்லையா? சாயந்தரம் மட்டும் தெளிவா இருந்தா போறோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க குடிக்கும் போது மட்டும் தண்ணி தெளிவா இருந்தா போறோம்னு நினைக்கிறீங்களா? எப்பவும் தெளிவா இருந்தாதான் அப்பவும் தெளிவா இருக்கும். அது எப்படி மனத்துக்கு மாத்திரம், அழிவு நிலைக்கு மாத்திரம் எப்படி தோணாம போச்சு? ஒரு காம விகாரமா எனக்கு வந்து மத்தியானம் பூரா வந்து ஏதோ படத்தினாலேயோ டிவி சீரியல்னாலேயோ அட்வர்டைஸ்மெண்ட்னாலேயோ மனம் அப்படியே அலக்கழிக்கப்பட்டதுன்னு வச்சுங்க. அது வந்து எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமா உள்ள நடந்திருக்குன்றது எப்படி தெரியாம போக முடியும்? ஒரு காமத்தோட இருந்தாலும் சரி, பொருள் நாட்டத்தோட இருந்தாலும் சரி, அதை அடையணும்னு ஒரு போட்டியா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு யானைக்கு இருக்கா? ஒரு புலியை கூட சொல்லுங்க. நம்மளுக்கு தான் வந்து புலி வந்து துஷ்ட மிருகம். அது தர்மம். தர்மம் இது ஒரு விஞ்ஞானம். 5 அறிவு வரைக்கும் ஒன்னும் ப்ராப்ளமே கிடையாது. மனித குழந்தையா பிறந்ததுலேருந்து அது வந்து நல்லது கெட்டது இதுதான் எனக்கு வேணும், இது வரவே கூடாது, இப்படித்தான் ஆகணும், அப்படி ஆகக்கூடாது, அது இதுன்னு எல்லா சாய்ஸஸ் எல்லாம் விழிப்பு நிலைகள் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த விழிப்பு நிலைகள்ல அது தேடுறது எல்லாமே அறிவுல பிடிச்சு வச்சு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸா அறிவு நிலைகளை துருக்கி தேக்கி சாக்கடையாக்கி அதுல வந்து வாழணும்னு பாக்குறது, இன்பம் தூக்கணும்னு பாக்குறது, இல்லாட்டி துன்பம் தவிர்க்கணும்னு பாக்குறது. இதுதான் வந்து நம்மளுடைய புத்தி மூலமா அனுபவிக்கிற அறிவு நிலைகள். ஒரு பிராணி கூட களங்கமே பண்ணாது. ஏன்னா எண்ணமே கிடையாது, தனித்து எண்ணுபவர்கள் கிடையாது. சூரியன்லேருந்து ஒரு ஆட்டம்ல இருந்து 5 பிராணி வரைக்கும் தனித்த அங்க வந்து அதர்மன்றதே கிடையவே கிடையாது. ஆகாசத்திலிருந்து பஞ்சபூதங்கள்ல இருந்து எல்லாமே அறிவுல தான் இருக்கு. எல்லாமே அறிவனுடைய சுரூபம். தனித்த அறிவுன்றது இந்த புத்தி தான். அதுக்கு தான் நம்மளுக்கு தான் பிறப்புகள் 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 நம்மளதான் பண்ணிக்கிறோம். யாரும் வந்து பின்னாடி உட்கார்ந்துட்டு சரி இவரை இந்த பாடிக்கு அனுப்பு, இவரை இந்த இடத்துல பறக்க அப்படிலாம் யாரும் பண்றத நாமே தேர்ந்தெடுத்துட்டே இருக்கும். புரியாத தன்மைகள்லாம் தேர்ந்தெடுத்துட்டே இருக்கு, புரிந்த தன்மைகள் அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து இருக்கு. இது ரெண்டு பேலன்ஸ் ஆகிற இடத்துல அந்த இடத்துல அந்த உருவம் இருக்கும். அவ்வளவுதான், புரியுதா? அந்த இடத்துக்கு உருவம் வந்துடும். மழை பெஞ்சுருக்கு, ரோடெல்லாம் தண்ணி நிரம்பி இருக்கு, அப்படி நடந்து இருக்கா, திடீர்னு யாரும் கத்துறா. என்னன்னா அந்த கரண்ட் ஏதோ லீக் ஆயிருக்கு. ஒன்னும் ஆகல, வந்துட்டா. இப்ப என்ன பண்ணுவா? அது தெரிஞ்சிருக்கு. அந்த சுத்தி இதை போட்டு இந்த சைடே வராதிங்க, அந்த சைடு போங்க, அந்த சைடு போங்க, பண்ணுவாளா இல்லையா? புரியுதா? அந்த மாதிரி நம்மளுக்கு அறிவே என்னன்னு தெரியாதனால
ஷாக்கு எல்லாம் மறந்து போய், புரியுதா, தேங்கினதெல்லாம் தெரியாம டெம்பரரி மருந்து மாதிரி என்னவோ போட்டுட்டு நம்ம வீட்டு வரைக்கும் காப்பாத்திக்கிற மாதிரி, நம்ம உடம்பு வரைக்கும் காப்பாத்திக்கிற மாதிரி, நம்மளுடைய சுகத்தை மாத்திரம் இன்ஷூர் பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் அங்க ஒரு தகுக்கக்கூடிய இடமே கிடையாது அறிவு நிலை. புரியுதா? உன் மூலமா இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். உன் பையன் பார்த்துட்டே இருப்பான் நீ பண்றதெல்லாம். நீ அராஜகமா நடந்துட்டு இருக்குன்னா அப்படியே எடுத்துப்பான் அதை. ஓ இப்படிதான் பேசணும் உங்களுக்கு, எல்லாரையும் மிரட்டி பேசணும் போல் இருக்கு, அடக்கணும் போல் இருக்கு அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா போகும். புரியுதா? அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த ஜீவன் அங்க வரும். இப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாமுமே, அதுவும் எஸ்பெஷலி மனித அறிவு மாத்திரம், மனித பகுத்தறிவு மாத்திரம் அதுக்கு ஒரு அதிகாரமே அற்று ஆளுமையாவும் எழுச்சியாவும் வீழ்ச்சியாவும் விழுந்து 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 விழுப்பு நிலை வரும் வந்துட்டு வேண்டியிருக்கு. இது எல்லா ஜகம் பூரா, இந்த அனைத்து பிரபஞ்சம் பூரா தர்மம் தர்மம் தான் ரூல். அதனாலதான் இங்க இந்த பூமி அப்படி பூமியே காணாம போறதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளே பண்ணி வச்சிருக்கோம். நம்மளே நிறைய 100 டைம் ஒரு பூமி அழிக்கிறதுக்கு இல்லையா, இதே பூமி பொழைச்சதுன்னா கூட 100 தடவை அழிக்கலாமா ஃபுல்லா. அந்த அளவுக்கு ஆட்டம் பாம்பை நம்மளே வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னொருத்தருங்க பயம், நம்ம பயம், அந்த தேசம் நம்மளை பிடிச்சிரும். புரியுதா? இப்படியே எல்லாம் பரவின்னு இருக்கு. இதெல்லாம் என்ன என்ன இதெல்லாம் எங்கேயாவது இருக்கா? யாரு ஆக்கமா இங்க இருக்க போறா, யார் அழிவா இருக்க போறா? புத்தி தான். எவ்ரிதிங் அல்டிமேட்லி பாய்ஸ் டவுன் டு தி இண்டிவிஜுவல் இல்லையா? அவங்கிட்டதான் முடியுது. ஆனா அவனுடைய ஒரு மறுமலர்ச்சின்றது ஒத்த மாதிரிதான் போறோம். ஒத்த இந்த நுட்பத்தை, அந்த அறிவு நிலைகளுடைய அனைத்தையும் தெரிஞ்சிருந்தாலே போறோம். அது எப்படியோ எல்லாரையும் தாக்கும். ஒரு விளக்கு ஏற்றி வச்சா போறோம் இல்லையா? ஒரு கரண்ட் ஃபுல்லா போயிருக்குன்னா கூட யாராவது ஒரு வீட்டுல ஒரு பவர்ஃபுல் லேம்போ இல்லாட்டி ஃபியூலோ இருந்ததுன்னா அங்க நெருப்பு ஏற்றி வச்சா போறோம் இல்லையா? ஃபுல்லா அந்த இடத்துல ஒளி வரும் இல்லையா? அத போல நமக்கு நாமே ஏற்றி வைத்துக் கொள்வதுதான் இந்த ஆன்ம விளக்கு, ஆன்ம ஒளி. இதனுடைய விஞ்ஞானத்தை பகவான் பேசுறார். அதனுடைய சயின்ஸ் இப்ப நான் பேசினதனுடைய வெர்பாட்டின் வடிவம் தான் அவர் சொல்றது. இந்த உடல் ஜட பொருள். இதுல தோன்ற அறிவை நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காது. உங்களுடைய புத்திக்கு எதிர்க்க தானங்க உங்களுடைய உயிர் போதலும் நடக்க போறது, இங்கேயோ நடக்க போறது. அந்த உயிரை நம்ம என்னன்னு புரிஞ்சிக்கல. இந்த உடலை ஓட்டுகின்ற ஒரு ஃபியூயல், கரெக்டா? வாகன ஓட்டி. பஸ் வருது, ட்ரெயின் வருதுன்றா, பஸ்ஸா வருது? பஸ்ஸை யாரோ பஸ் டிரைவர் ஓட்டிட்டு வரான், அதுதானே அர்த்தம். அங்க அறிவு தானே ஓட்டிட்டு வருது. தானாவா கியர் போட்டுக்கிறது, தானாவா ஸ்டார்ட் பண்றது, அங்க அருவமா ஏதாவது நடக்கிறதா இல்ல, இல்லாட்டி ரோபோட்டிக்காக நடக்கும். அப்ப ரோபோட்டிக்கா நடந்தா கூட நீ ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, கம்ப்யூட்டர் மூலம் கண்ட்ரோல் இருக்க, எல்லா புரோட்டோகாலும் நீ செட் பண்ணிருக்க அப்படின்னு தானே அர்த்தம். ஆமத்துல உன்னோட புத்தி தான் எல்லா ஆட்டமும் ஆடுறதுங்க. ஒரு பஸ் தானா இயங்கினா கூட அதுவே நீ தான் இயக்கிட்டு இருக்க. ஆமத்துல உன் புத்தி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்க நம்ம புத்தி விவகாரங்களும் விழிப்பு நிலை பூரா புத்தி தான் நம்மளுடைய அனைத்து நிகழ்ச்சிகளாகவும் அனைத்து தேவைகளாகவும் அதை அடையும் வழிமுறைகளாகவும் அதுல இருந்து ஆன்மீகத்தையும் பிரிச்சு இது எது எல்லாம் இங்க நோ ஹோலி தாட், நோ அன்ஹோலி தாட். The holy thought does not know that it is holy. போருமா? அவ்வளவு ஜடம். நீங்க ஒரு மந்திரமா சொல்லிட்டு கேட்டுக்கோ. According to you it is holy, holiness, right? நீங்க பவித்திரமா சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனா அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள்ல அதுக்கு தெரியாது. அற்புதமான மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தெரியாது. யாரோ வசவு வைத்து கொண்டு இருக்கிறார்கள் வச்சிருந்த அந்த அதுவும் இன்ஃபீரியரும் கிடையாது, சுப்பீரியரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதற்கு முன்னாடி நீங்க தூக்கி விடுகிறீர்கள்ல, இப்ப எழுச்சி உற்று இவ்வளோ வேட்டை நடக்கிறது புத்தி மூலமாகவும் எழுச்சி மூலமாகவும். ஆனா ஒரு யானை கிட்டையோ ஒரு மாடு கிட்டையோ அதனுடைய 24 மணி நேர வாழ்க்கையில எக்ஸ்ட்ராவா ஒரு எழுச்சி இருக்கவே இருக்காது. அதனுடைய பிறத்தல், அதனுடைய தேவைக்கு ஏற்ற ஆகாரம் கிடைத்தல், கிடைக்காமல் இருத்தல், அங்க எதுவுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. இறத்தலும் பிரச்சனை கிடையாது.
இதெல்லாம் நாம ஏற்றிக்கொண்டது. ஏன்னா நமக்கு இதனோட தன்மையும் தெரியாது. இதை தாங்கிக் கொண்டிருக்கும் உயிர் ரொம்ப மகத்தானது. எல்லா உயிர்களும் இங்க ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய உயிர் மகத்தானது. மனுஷனே வந்து இன்னொருத்தனுடைய உயிர் முக்கியமே கிடையாது. அந்த அளவுக்கு இப்ப போயிருக்கு. பகவான் நம்முடைய தன்மையை சொல்றாரு. இது வந்து சட உடல் அப்படின்னு சொல்றாரு. முதல் சட உடல் நான் சொல்லாது. அத வந்து காமிக்கிறாரு, வழி காமிக்கிறாரு. நீ புரிஞ்சுக்கோ, அறிவு இது வந்து அதுதான் சொல்லல. நான் நம்ம விழிப்பு நிலையில பேசுறது எல்லாமே வந்து தனித்து எழுந்து தனித்த அறிவு மாதிரி பாசாங்கு செய்து கொண்டிருக்கும் ஒரு பொய்ப்பொருள். புரியுதா? உண்மை பொருள் அல்ல அது. நீங்க என்ன வலுத்து உத்தமமான இது பண்ணிருந்தீங்கன்னா கூட இது கிடையாது. ஆனா இந்த சத்சங்கம்ன்றது நல்ல தண்ணி பாயிற இடம் மாதிரி மாத்தும். புரியுதா? நெகிழும், உண்மையை நோக்கி திரும்பும். புரியுதா? பிரிச்சு பார்க்கிற ஒரு இது தெரியும். என்னது பிரிச்சு பார்க்க போறோம்? இது எதுலையுமே உண்மை இல்லை. ஆனா இது தோன்றும் இடம்னு சொல்லப்படுற இடம் வந்து மிக மிக அவ சுட்டி காமிக்கிறா. இது பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. இல்லாட்டி மனித பிறவிகளா எங்கேயோ பிறந்திருந்தா கூட இவ்வளவு கிடைக்காது இல்லையா ஞானம்? நீங்க நினைச்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு தேசத்துல பிறந்திருந்தா கூட இப்படி இருக்கிற இடத்துலயே இருக்கிற உயிர்களையே அறிவு, உயிர் பொருளா இருக்கிற பிராணிகள்ல கூட இருக்கிற அறிவு வந்து தர்மமா நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து மனிதனுடைய பகுத்தறிவு மாத்திரம் தன்னை ஒரு முதற் பொருளாகவும் மூலப்பொருளாகவும் நினைச்சிட்டு குழம்பி அந்த உணர்ச்சியாலாம் ஏத்திண்டு சூறையாடுறதையும் வேட்டையாடுறதையுமே உண்மையாக்கிண்டு போயிட்டு இருக்குன்றது வேற எந்த தேசத்துல கூட கிடைக்கும் சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நுட்பமா பார்த்திருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அத்தனை கோவில்கள்லயும் அத்தனை பிராணிகளும் வாகனங்களா இருக்கு. அந்தந்த சுவாமிகளுக்கு அத்தனை மரங்களும் ஏதோ அந்தந்த ஸ்தல விருட்சமா இருக்கு. எல்லாமே புண்ணியமா பேசுறா. கோவில்ல இருந்து வர சாதத்தை பிரசாதம்ன்ற இல்லையா? ஆராதனை அர்ச்சனைன்னு எல்லாமே ஏற்றி ஏற்றி பெரிய பெரிய ஒரு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போறது. அதுதான் சத்சங்கம். நம்மளோட அறிவை வந்து கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றது வந்து நம்ம அறிவு, நம்மளுக்கிட்ட தோன்றின அறிவு. தோன்றிய இடம் கிடையாது. தோன்றும் இடம் அனைத்தும் தோன்றும் இடம், ஈவன் இடமும் தோன்றும் இடம். பொறுமா அறிவு பொருள். ஆனா இடம் வந்து அறிவு கிடையாது. அதனாலதான் எந்த இடத்துல கூட கிடையாது. பொறுமா அந்த அளவுக்கு சொல்ற பிசிக்கல் பிளேஸே கிடையாது. பிசிக்கல் பிளேஸ் எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. பிசிக்கல் பிளேஸ பத்தி நீ தான் கூடு போட்டு வச்சிருக்க. இந்த இடம் பூஜா ரூம், இந்த இடம் ஹால், இங்க என்ன வேணா பேசலாம், அங்க பேசக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் பிசிக்கல் இடம். இந்த ஆகாய வெளியில கூட பவித்திரமும் கிடையாது, கீழானதும் கிடையாது. தோன்றியவைகள் அனைத்துமே ஜட பொருட்கள். அத ஒப்பிடுதலுக்கு நுட்பம் வரைக்கும் சயின்ஸா அவர் சொல்லி இருக்காரு. இந்த உடல், பௌதீக உடல், ஸ்தூல உடல் வந்து ஜடத்தன்மை கொண்டது. சட உடல் அப்படின்றாரு. தமிழ்ல வந்து சடம், ஜடத்தை வந்து சடம், சட உடல். இது ஏன்னா இது வந்து நானும் சொல்லல. நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய அறிவு தெளிவில் இருக்கிற மனோபாவம் தான் என் கை கால்களை ஆட்டுவிக்கிறதே தவிர கை கால்கள் ஆட்டுவித்தல் மூலமாக எனக்கு அறிவு தெளிவுல வரல. புரியுதா? அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் இதுவே தவிர இது மூலம் அல்ல. புரியுதா? நீங்க கேட்பவர்கள் கூட வந்து உங்க காது கேட்கல, உடம்பு கேட்கல, நீங்க அதுவே கிடையாது. உள்ள ஆன்ம பொருளே அதுக்கு தெரியும். அதனால அதுவே வந்து கேட்பவனா சும்மா அப்படி இருக்கே தவிர நீங்க கேட்பவர்களும் அல்ல, மூலம்தான். அந்த உடல்லே கிடையாது அறிவுத்தன்மை. அது வரும்.